விஜய் டிவியில் புகழ் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக காமெடியே இல்லை, சிரிப்பும் வரல. அவர் என்ன காமெடி பண்ணுறாரு அப்படின்னு விஜய் டிவியில் முன்னாடி கண்டஸ்டண்ட்டாக இருந்த பழனி அவர்கள் பேசின பேச்சு இப்போ ரொம்ப விமர்சனமாக மாறி இருக்கு. என்னடா இது, இவங்கெல்லாம் ஒரே காமெடி பண்ணுற குரூப்பு, இவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவங்களுக்குள்ள என்ன மாதிரி வன்மம் இருக்குது? ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கேபிஓவில் அறிமுகமானாங்க. இப்போது விஜய் டிவி புகழ் சினிமாவிலலாம் நிறைய நடித்து புகழில் மேலே போயிட்டாரு. அப்படி இருக்கப்ப ஏன் பழனி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு பின்னாடி வந்தவர் தான் புகழ், அவர் ஒன்றும் காமெடி எல்லாம் ஒரு பெரிய ஜோக்காக சொல்லலை, ஆனால் அவர் நடிப்பு பிடிச்சு போய் இன்னைக்கு மக்கள் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தீனாவுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, ஃபோனில் கலாச்சி பேசி ஒரு இடம் பிடிச்சாரு, சதீஷுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, குரேஷி இரு மாதிரி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு, முல்லை, கோதண்டன், நிஷான்னு ஆளுக்கு ஒரு இடம் இருக்குது. அவங்களுக்குலாம் ஒவ்வொரு திறமை இருக்குது. ஆனால் இங்கே ஜெயிக்கிற பல பேர் மேடையில் ஜெயிக்க முடியாது. ஒரு கேமரா இருக்குது, நாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து சிரிக்க வைக்கலாம். ஆனால் மேடையில் இருக்கும்போது 3000 5000 பேர் இருக்கும் பொழுது அங்கே என்னோட மொழி தான் அவங்கள சிரிக்க வைக்கும். ஆடியன்ஸ் பல்ஸ் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் தான் கிங்கு. நிஷா, மதுரை முத்துக்கள்லாம் அது தெரியும். ஆனால் புகழுக்கு அது சுத்தமாக தெரியாது. ஜஸ்ட்டு டிவியில் காமெடின்னு ஒன்று நினச்சி பண்ணிட்டு இருக்காது, அது பெருசாக சிரிப்பு வராது. பட் அவரோட ரியாக்ஷன் வேணால் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பழனி பொதுவான கருத்தை வெளியிட்டார். ஆனால் அதுக்குள்ளே பழனி புகழ் மேலே செம்மையான காண்டில் இருக்கார். புகழ் பெரிய இடத்துக்கு போயிட்டாருன்னு பழனிக்கு போகிறாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பழனி சரியான ஒரு பதில தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு 3000 5000 பேர் இருக்கிற ஸ்டேஜில் இவங்க பேசுகிற அந்த பேச்சு மட்டும்தான் காமெடியாக இருக்கும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் அங்கே பார்க்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. பழனி பேசுகிற இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.